ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம திருச்செந்தூர் வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதில் செகண்ட் பார்ட்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏத்தம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த பார்ட் வந்தாச்சு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும். எப்போயுமே மார்னிங்கே வந்துடுங்க. இந்த தடவை கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்கள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு சில பிரச்சனைகள் இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியலை, லேட்டாக தான் மூவ் பண்ணாங்க. ஸோ 1:30க்கு மேலேயே ஆகிடுச்சுங்க இந்த தேர் வர்றதுக்கு. சரி, அந்த கேப்பில் நம்ம குளிச்சுட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம், கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இது பார்த்தோம்னா இங்கிட்டு நம்ம தேரை பார்க்க முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்துட்டு சாப்பிட்ற இடத்துக்காவது போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே கூட்டம் இருந்துச்சுங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. செம்ம பசி வேறு. குளித்ததுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா சரியான பசி எடுத்துருச்சுங்க. அதனால் அன்னதான கூட்டத்துக்கு நம்ம ஓடிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் வேறு கிளம்பி போனோம். நாங்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சாப்பாடு பார்த்திங்கன்னா சீரியஸாக அவ்வளோ தரமாக இருக்கும். இங்கே நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்தளவுக்கு வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வயிறு மட்டும்தாங்க வேணும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா இங்கேயே நிறைய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் நெக்ஸ்ட் டைம் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டோக்கன் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்காக டோக்கன் வாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கூட்டத்தில் வந்துட்டு டோக்கனும் வாங்கியாச்சு. நாங்களே பார்த்திங்கன்னா 4000க்கு மேலே உள்ள டிக்கெட்டுங்க. ஸோ அந்த டிக்கெட் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியாக கூட்டம்லாம் கடகடன்னு போயிட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா போய் சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ உட்காந்தோடனே இலையெல்லாம் போட்டாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மனசுக்கு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாம்பார் சாதம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு மாதிரி என்னமோ வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து பூசணிக்காய் கூட்டு, பாயாசம். இதில் எனக்கு ஃபேவரட்டான பார்ட்டே இந்த பாயாசம் தாங்க. பருப்பு பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்களும் வந்து சிட் பண்ணியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தான் நமக்கு ஏத்தம் பார்க்குறதுக்காக தேர் வரும். ஆனால் நச்சு எடுத்துருவாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க சீட்டை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக இங்கே வந்து உட்காந்தாச்சு. ஸோ உட்காந்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேருக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. செம்ம வைப்ரேஷன் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். உள்ளேயே செம்மையாக தேர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே செம்ம வைபாக இருந்துச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க.
இது போயிடும் சீக்கிரம். எனக்கு தண்ணியா குடிச்சு நைட் டைம்லலாம் பார்த்தா செம்மையாக இருக்கும். ஒரு 1.5 நிமிஷத்தில் இவ்வளோ இருக்கும் அந்த ரொம்ப இத்தனையும் இருக்குது அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ நாங்களும் தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே சாமியை கும்பிட்டு வர வழியில் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரசாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கொடுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரசாதம் தேவையான அளவு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேயே பஸ் இருந்துச்சு, அந்த பஸ்லேயே ஏறியாச்சு. நாங்கள் திருநெல்வேலி போயிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட் போகணும் நாங்கள். பட் ரொம்ப நேரம் ட்ராவலுங்க, சீரியஸாக தாங்கவே முடியலை. அந்தளவுக்கு ட்ராவல், தூங்கிட்டே போனால் தான் போக முடியும். அதனால் எப்படியோ கடந்து போயாச்சு. எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா பை.